ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க 2ஆம் யாமம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளம் பீரியாடிக் டிராமாவாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அமானுஷமாக இருக்கு. அங்கே ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 2 பசங்க வேற. அந்த ஊருக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போறாங்க. போனவங்க அந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. அதில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் கோயில்லையே வேற ஒரு பொண்ணோட ரொமான்ஸ் பண்றத பார்த்து அதை போட்டோவும் எடுத்து வச்சிடறாங்க. ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பாம்பு கொத்திடுது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறாங்க. அங்க பார்த்தா இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்றாங்க. அவங்கள நான் காப்பாத்தி தரேன் அப்படின்ட்டு அந்த சாமியார் கலாரங்கிறாரு. அதே மாதிரி பொண்ணை காப்பாற்றவும் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை கெடுக்கவும் செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பாட்டு தான் எடுத்திருக்காங்க. அதனால எக்ஸிகியூஷன் எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோயின் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க கேரக்டர் ஓவரால் எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். மற்றபடி படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் வர மிஸ்ட்ரி போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். அது மட்டும் இல்லாம டெக்னிக்லயும் பார்த்தீங்கன்னா படம் பயங்கர சவுண்டா இல்லை. இந்த படமே லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. அது சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாவே இருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் விஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாம விஎஃப்எக்ஸ்லாம் அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் தெரியற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த வில்லேஜ் ஓவரால் நீட்டா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். பெருசா எங்கேஜிங்கா எந்த மூமெண்ட்டுமே இல்லை படத்துல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேரஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.